இந்த அரச மரத்தை சுற்றுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை நம்ம இப்போ பார்ப்போம். அரச மரத்தை சுற்றினாலாம் அடி வைத்த தொட்டு பார்த்தாலாம் அப்படின்னு. அரச மரத்தை வலம் வர பழக்கம், வணங்கக்கூடிய பழக்கம் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் கூட இருந்தது. இன்றைக்கி கிராமங்களில் ரொம்ப ரேரான விஷயம். யாரும் அரச மரத்தை சுற்றுறதில்லை. அரச மரத்து விநாயகருக்கு ஜலம் விட்டு வழிபடுவது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு. அப்படி என்ன சிறப்பு? என்னத்துக்கு அரச மரத்தை வச்சுருந்தாங்க? ஏன் இருக்கிற எல்லா மரத்தையும் விட்டுட்டு அரச மரத்தை மட்டும் ஏன் நம்ம சுற்றணும்? அதை ஏன் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேள்விகள் உங்களுக்கு தோணலாம். ஒரு மரத்தை சுற்றும் போது நன்மைகள் இருக்குமா? அது எப்படி ஒரு குழந்தை பேருக்கு ஒரு பயனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு வினா உங்களுக்குள்ள எழும்பலாம். அரச மரத்துக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் என்னென்னா, ஆக்சிஜனை அதிகமாக கொடுக்கும், பிராணசக்தியை அதிகமாக வெளிப்படுத்தும். இந்த பிராணசக்தி உடம்புல இருந்ததுனாலே நோய் நொடிகள் வராது. இப்போ ஒரு மீன் வகையில் பார்த்திங்கன்னா, இந்த விரால் மீனுக்கு பிராணசக்தி இயற்கையாகவே அதன் செல்களில் உண்டு. மார்ஷியல் ஆர்ட்ஸ் செய்யக்கூடியவங்க எல்லாருமே இந்த விரால் மீனை சாப்பிடுவாங்க. இப்போ ஏன் அதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பிராணசக்தி அது செல்கள்லாம் அவ்வளோ ஆக்சிஜன் நிரம்பி இருக்கிறனால நீரை விட்டு வெளியே வந்தாலும் நீண்ட நேரம் உயிரோடு இருக்கும். அதே போல் மனிதனுக்கு உயிர் வாழ்வதற்கு இந்த பிராணசக்தி அவசியம். இந்த பிராணசக்தி எப்படி நமக்கு இயற்கையாக அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம் எதுன்னா அரச மரம் தான். அரச மரத்தினுடைய பகுதியை அடிப்பகுதியில் பிராணசக்தி உண்டு. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள். அப்போ அரச மரம் இத்தகைய பிராணசக்தியை கொடுக்கும். அதனால தான் மரங்களில் அதை ஒரு குருவான்னு நினைக்கிறான். கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, மரங்களில் நான் அரச மரமாக இருக்கிறேன். எனவே நீங்கள் இந்த அரச மரம் ஒரு குருவுடைய அம்சம். குரு கிரகத்தினுடைய சமுத்து எதுன்னு சொன்னால் அரச சமுத்து. இந்த அரச சமுத்து நன்மை வாய்ந்தது. அதே போல் சமுத்தாக இருக்கும் பொழுதே, அதாவது அது விறகாக இருக்கும் பொழுதே அதுக்கு அவ்வளோ ஆற்றல். அப்போது உயிரோடு அந்த மரமாக நிற்கும் பொழுது அதுக்கு மாபெரும் சக்தி உண்டு, அதாவது ஆற்றல், அந்த பிராணசக்தி. காற்றே அடிக்காத போது கூட அரச மரத்தினுடைய இலைகளை பார்த்திங்கன்னா ஒன்று கிளாக் வைஸாவோ இல்லை ஆன்டி கிளாக் வைஸாவோ இப்படி தான் சுற்றும். நீங்கள் அதை தெளிவாகவே நீங்கள் உற்று நோக்கினீங்கன்னா தெரியும். அப்போது அதில் இருக்கக்கூடிய எனர்ஜியை அது வெளியே கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அதனுடைய பொருள். இதை உணர்ந்த நம் முன்னோர்கள், ரிஷிகள், முனிவர்கள் இந்த அரச மரத்தை சுற்றணுன்னாங்க. அப்போது ஒரு குழந்தை பாக்கியம், ஒரு திருமண பாக்கியம் கிடைக்கணும்னா குரு அருள் தேவை. குருபலம் வந்துச்சான்றதான் போய் ஜாதகத்தை கொடுத்து கேட்போம். அப்போ இந்த குருபலம் கிடைக்கணும்னு சொன்னால் பெண்களுக்கு முக்கியமாக இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் அரச மரம் இருக்கும். அந்த அரச மரத்தடியில் விநாயகரை வச்சுருப்பாங்க. விநாயகர் சர்வ விக்னங்களையும் எல்லாத்தையும் போக்கக்கூடியவர். ஆற்றுல இருக்க ஒரு குடம் தண்ணியை எடுத்து இந்த விநாயகருக்கு ஊற்றுறோம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா, இப்போ ஹெல்த் வைஸாகவும் ஒரு காம்பினேஷன் இருக்குது. இந்த பெண்கள் ஒரு கர்ப்பம் அடையும் பொழுது குழந்தையினுடைய வெயிட்டை தூக்குற அளவுக்கு தான் இந்த நீர்க்குடம். இந்த நீர்க்குடத்தை இடுப்பில் வச்சுக்கிட்டு அவங்க தூக்கி வரும் பொழுது, அவங்க பின்னால் திருமணமாகி கர்ப்பமானாங்கன்னா அந்த குழந்தையினுடைய வெயிட்டை ஈஸியாக சுமப்பாங்க, இடுப்பு வலிக்காது. இந்த ஒரு பயிற்சிக்கும் அந்த காலத்தில் ஆற்றுல இருக்க ஒரு குடம் தண்ணி எடுத்து பிள்ளையாருக்கு ஊற்றிட்டு அரச மரத்தை சுற்றி வாமா உனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஜோசியர் சொல்லி அனுப்பிச்சிடுவார். இதில் பின்னாடி என்னென்னா, இந்த அளவுக்கு சயின்டிஃபிக் உண்மைகள் இருக்குது. நமக்கு பிராணசக்தி கிடைக்கும். பிராணசக்தி கிடைச்சுன்னா முகப்பொலிவு இருக்கும். வர மாப்பிள்ளைக்கு முகத்தை பார்த்தோன்னே பளிச்சுன்னு பிடிச்சி போயிடும். முகத்தில் நம்ம உடலில் நல்ல ஆக்சிஜன் இருக்குது சொன்னால், ஹெல்த்தியாக இருக்குன்னு சொன்னால் நம்ம முகம் பளபளன்னு இருக்கும், ஒரு கடாட்சம் தெரியும். அந்த திறனை கிடைக்கிறதுக்கு தான் அரச மரத்தை சுற்றுறோம். இன்றைக்கி ஜிம்மில் போய் ஒரு பெரிய பாலில் எடுத்து இந்த பக்கவாட்டத்தில் இருக்கிற சதைகளை எடுக்கிறதுக்கு உருண்டு பிறல்றாங்க. நீங்கள் ஒரு குடம் தண்ணியை எடுத்து வச்சிங்கன்னா நடக்கும் பொழுது இந்த மசில்ஸ் எல்லாம் இந்த பக்கம் இருந்தோன்னா பெண்களுக்கு இந்த பகுதியில் அந்த மடிப்பு சதைகளே விழாது. இதெல்லாம் அந்த காலத்து ஒரு பயிற்சிகள் இருந்தது. இன்றைக்கி நம்ம இதெல்லாம் நடைமுறைக்கான விஷயங்கள் இல்லை. எல்லோரும் கேட்கலாம், எங்களை என்ன தண்ணி எடுத்து நடக்க சொல்கிறீங்களா இவ்வளோ தூரம்னு. இன்றைக்கி வீட்டுக்கு வாசப்படியிலேயே தண்ணி வருது, வீட்டு உள்ளேயுமே வருது. அதை சிறப்பு தான், நல்லது தான். அன்றைக்கி பட்ட கஷ்டம் படலை.
ஆனால் அன்றைக்கி அந்த கஷ்டத்தை பட்டனால அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க. இன்றைக்கி வந்துட்டு இதெல்லாம் வீட்டுள்ளேயே கிடைக்கிறனால இன்றைக்கி ஜிம்முக்கு போகிறோம். இந்த பிராணசக்தியை கொடுக்கக்கூடியது ஒன்று. இந்த கல்யாணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இது கிடைக்கும் அப்படின்னா, பிராணசக்தி இல்லைன்னு சொன்னால் இந்த சின முட்டைகள் வந்துட்டு அவ்வளோ ஆரோக்கியமாக வெளியே வராது. அதாவது யூட்ரஸில் வந்துட்டு எதுவாகாது. அந்த எனர்ஜி வந்துட்டு நல்லா கிடைக்கிறதுக்கோசம் போய் காலங்கத்தால் 8 மணிக்கு முன்னாடி குளிச்சுட்டு போய் அரச மரத்தை சுற்றி வாம்மா அப்படின்னாங்க. அப்போ அந்த தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்வது தான். விழுந்து வணங்கும் பொழுது வயிற்றில் வந்துட்டு சில பேருக்கு மாதவிடாய் காலங்களில் வயிறு வலிக்கும். அது அந்த வலியெல்லாம் போகிறதுக்கு சுற்றி நடைப்பயிற்சிக்கும் ஆச்சு. அதே சமயத்தில் ஆக்சிஜனும் நல்ல பியூர் ஆக்சிஜனும் அவங்களுக்கு கிடச்சிது. அதே சமயத்தில் விழுந்து வணங்கும் பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய சூதகத்தில் இருக்கக்கூடிய வாய்வு மடிஞ்சு நிமிரும் பொழுது சூதக வாய்வும் அதிகமாக சேராது. சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே அடி வயிறு கொஞ்சம் வீக்கமாக இருக்கும், முதல வயிறு மாதிரி. அதை இந்த பயிற்சி நடைப்பயிற்சியும் ப்ளஸ் விழுந்து வணங்கணும். 9 முறை நமஸ்காரம் பண்ணிக்கமான்வார் ஜோசியரோ இல்லை ஐயரோ சொல்லுவார். அந்த 9 முறை நிமிந்து கீழே உட்காரும்போது அது ஒரு பயிற்சி. அந்த 9 ஒரு நாளைக்கு 9 வாட்டி பண்ணாலே போதும். அதை டெய்லி ஒரு 6 மாதம் திருமணத்துக்கு முன்னாடி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிடும். இல்லைன்னா திருமணமான பிறகு பண்ணுறாங்கன்னா உடனே அவங்களுக்கு அந்த யூட்ரஸ் ஆக்டிவ் ஆகும். அப்போ அந்த சைக்கிளிக்கு கரெக்டாக இருக்கும். சினை முட்டையினுடைய இதுவும் இருக்கும். நல்லா கரெக்டான டைமில் அது ஃபார்ம் ஆகும். அதனால் நம்ம பழையங்காலத்து இந்த அரச மரத்தினுடைய நன்மைகள் உண்டு. இதை சும்மா சொல்லி வைக்கலைன்றது இன்றைக்கி எல்லாரும் புரிஞ்சிருப்பீங்க. நம்ம முன்னோர்களை ஏளனம் பண்ணுறதோ இல்லை பரிகாசம் பண்ணுறதோ நம்ம இந்த காணொலியை கேட்ட பிறகு விட்டுடுவோம். காலை மாலை வேளையில் அரச மரத்தடியில் நேரம் கிடைக்கும்போது இல்லை கோயிலுங்களுக்கு போகும்பொழுது உட்காந்துட்டு வாங்க, இல்லைன்னா அங்கே நின்றுட்டு வாங்க. இல்லை எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஜெய் விஜய்.